முருகப்பெருமானுடைய பேரவரை வேண்டி இந்த புதிய ஆலயத்திலே முதலாவது வழியில் பழைய ஆலயத்தில் நடக்க பார்த்தீங்கன்னா 30 உயர்த்தம். ஆனால் நல்ல உயர்ந்த இடத்துல நல்ல உயர்ந்த கம்பம் கோயில் உயர்ந்திருக்கின்ற நீங்கள் உயர்ந்திருக்கின்ற இருக்க நாங்கள் உயரத்தில் ஏதோ வடத்திலையும் மனத்திலையும் நலத்திலையும் உயர்ந்திருக்கிறது. நாங்களே இதை நினைச்சு பார்க்க முடியாது. ஊரில் இருந்து நாங்கள் இங்கே வந்து இப்படி ஒரு கோயிலை கட்டி கருங்காலால் கட்டி இந்த பிள்ளைகளை கும்பிடக்கூடிய வகைக்கு நாம் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு பெருமைக்கு உரியவர்களாக நீங்கள் இதற்கு சார்ந்தவர்கள் நிர்வாகர்கள் கட்டடக்குழுக்கள் பலவே சேர்ந்து இணைந்து ஒரு பெரிய ஒரு கோயிலை கட்டி முதலாவது முடியாது இந்த கோயிலை பார்க்கலாம். என்னுடைய தினம் நான் ஒரு 10 நிமிடம் சொல்லிட்டு நிறைவடைக்கிறேன். நான் நாளைக்கெல்லாம் நிச்சயம் சொல்லலாம். எல்லாம் கலைஞ்சி போய் முடியறதுனால முக்கியமாக பிள்ளையாருடைய வழிபாட்டோடு தொடங்கும். இது ஒரு எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் நம்மளுடைய கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கு எல்லாம் தனித்துவமான ஒரு சிறப்பு இயல்பு இருக்கிறது. இதனால தான் அது போல தெய்வங்களே நம்முடைய கோயிலுக்குள்ளே வைக்கிறார். ஒரு கோயிலுக்குள்ள வந்தோம் என்றால் எத்தனையோ திருமீன்கள் மூர்த்தங்கள் இருக்கு. பிள்ளையார தொடங்க பிள்ளையார எப்படி கும்பிடுவீங்க? குட்டி கும்பிடு கடைசியான கண்டிதற்கு தட்டி கும்பிடு. குட்டி கும்பிடுவீங்க, தட்டி கும்பிடு. குட்டி தொடங்கி தட்டி முடியும். இது என்ன இயற்கையாக என்ன இருக்குது? சரி, அதாவது நான் பேர் விளக்கப்படுறேன். இந்த பிள்ளையார் அப்படின்ற அந்த உருவத்தில் குட்டி கும்பிடுறது கூட நான் இன்னும் சொல்லியிருக்கேன். பரடங்கள் சொல்கிறோம். இல்லை நேராக தான் குட்டி கும்பிட போகணும். இன்னும் சில பேர் நான் பார்க்கணும் அப்படி மாறி தான் குட்டி கும்பிட்றாரு. ஏன் நேர கும்பிடணுன்றதுக்கு காரணம் ஒரு சுலோகம் எடுத்து 2 கையோடைய நேராக முடித்து கும்பிடணும் தான் இருக்கிறது. அதை ஏதோ ஒரு காலப்போக்கில் மாறிக்கொண்டு கொண்டு வந்து சிலது உடைய கண்ணால் செய்தால் அதுதான் சரியாக இருக்கும். சரி உடையா போகும். இதுக்கான விஷயம் இருக்குது. நான் நினைக்கிறது வந்ததுக்குரிய காரணம் எப்படி இருக்கலாம் என்றால் இந்த தோப்பு கரணம் போடுறதுக்கு கையை பிடிக்கும். அதுக்கு முதலே ரெடியாக இப்படியே வச்சுட்டால் தூக்கிட்டு வேலை உண்டா முடியும். கஷ்டப்படுது. ஆனால் ஏன் நேரம் படுத்தினார்கள் என்றால் இப்படித்தான் இந்த முட்டி 2 படம் இப்படியுமே படுறது கஷ்டம். 1. 2வது இந்த குற்ற இடங்களில் இந்த மூளைக்கும் இதயத்துக்கும் ரத்தோட்டத்துக்கும் தொடர்பு குட்டினீங்கள் என்றால் கொஞ்சம் எங்களோட மூளை கொஞ்சம் பயந்தப்படும். கொஞ்சம் சுத்திகரித்து கொண்டு இருக்கு. பிள்ளையார கும்பிட்றவன்னு சொல்லி இப்படி குட்டி கும்பிட்டா கொஞ்சம் மூளை ஸ்டெடியாக இருக்கும். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ கனைவருக்குள்ள பிரச்சனைன்னா ஊசிக்கு மேலே ஊசியை போட்டு மறதி தான் கூட வாங்கலாம். 1வது 2வது சைவரம் எல்லாம் போட்டு இப்போ கனைவரை கேட்டால் இந்த ஊசிக்குள்ளே கணக்கு மறந்து போகணும். எங்களை 3 ஊசி போட்டால் கூட எங்களை ஜிபி அடித்தா 4வது ஊசி போட்டு விளைஞ்சு. இப்போ தமிழ் தான் ஜிபி. நான் சொன்னேன் போட்டால் 3 ஊசியில் கொஞ்சம் 2 எடுத்து கொடுக்கணும். ஏன்னா கணக்கம் மறந்து போகுது. 3 ஊசி போட்டு கூட மறந்து 4வது ஊசி போட்டால் இன்னும் மறந்து. ஞாபக சக்தியை கொண்டு வரதுக்கு இந்த பிள்ளையாருடைய வழிபாடு முக்கியம். இப்போ நீங்கள் சோதனைக்கு போகிற பொழுது பிள்ளைகள் எக்ஸாமுக்கு போகிற பொழுது நாங்கள் நல்ல காரியத்துக்கு போகிற பொழுது எல்லாம் ஞாபகமாக இருக்கணும் பண்ணுறதுக்காக சும்மா விட்டுறதுன்னு பேசுகிற மனம் பெறா. பிள்ளையார் நினச்சி கும்பிட வந்தால் கடவுளையும் கும்பிடுறதாவது ஞாபக சக்தி நல்லாவது இப்படி 3 தடவை 5 தடவை கும்பிட்டு போனோம்னா ஸ்டடியாக அந்த வேலை எந்த வித இடைஞ்சலும் இல்லாமல் முடியும் என்பது. இப்போவும் கூட சில பேர் ஏதாவது அங்கே மறந்து போய் தேட போனோம்னு என்ன செய்வது? இங்கே வச்சனா சாவி செருப்பு தேடுற உடையதெல்லாம் உண்டு. முக்கியமாக கோயிலில் வந்து தேடுற செருப்பு முக்கியம். தேடுற உடல் அதுவும் விலை கலந்தோடு தான் போய் அதை ஒன்றி கிடக்கும். நாங்கள் முன்னுக்கு புறாச்சி எடுத்து அங்கே விட்டால் அது செஞ்சு கொண்டு போய் இப்போ தேடுறவர்கள் அது ஒன்று ஞாபகத்தியாக இருந்தவங்கன்னா அது வெற்றி அடையாளம் இருந்ததற்காகத்தான் பிள்ளையார கும்பிட்டால் எந்த விக்னமும் வராது. ஒன்று கடவுள நம்பிக்கை, கடவுள வழிபாடு. 2வது நாங்கள் குட்டுகின்ற பொழுதே எங்களுக்கு அந்த ஞாபகத்தில் நல்லா வந்த உடனே எந்த வேலையும் உடனே நான் போய் முடியும்.
பிள்ளையாருக்கு பேர் விக்னராஜன். விக்னம்னா துன்பம், விக்னராஜன்னா துன்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிறது அவர் தான். அவர்கிட்டயே சொல்லிட்டா துன்பம் என்ன ஆகும். இதுதான் அந்த பிள்ளையாரோட பற்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் கோயிலில் வந்தோம்னா நாங்கள் குட்டி கும்பிட்ற இந்த இடத்துக்கு ஒரு டெம்பிளுக்கு வந்தோம்னா கும்பிடுறோம். இந்த இடத்துக்கு என்ன பேர் ஆங்கிலத்தில் கொஞ்சம் தெரியுதான், அதுக்கு டெம்பிள் தான் பேர். டிக்ஷனரி பேர் இந்த இடத்துக்கு டெம்பிள் தான் பேர். இந்த ரெண்டு பக்கம் உள்ள இடத்துக்கு ஆங்கிலத்தில் டெம்பிள் அப்படி தான் போட்டுருக்காங்க. டெம்பிளுக்கு வந்து நாங்கள் எங்கே கூட்டுறோம், அங்கே கூட்டுறோம் டெம்பிள் தான் கூட்டுறோம். இப்போ ஆங்கிலம் நம்மளுடைய சமயம் நம்முடைய வழிபாடு எல்லாம் தொடர்பு இல்லை லைனாக வச்சுருக்காங்க. இங்கே குட்டிட்டம்னு சொன்னால் இந்த உடல் ஒரு நல்ல பலம் அடைகிறது, உள்ளம் நல்ல ஒரு அமைதியை பெறுகிறது, மூளை நல்லா வேலை செய்யுது. அதனால் ஒரு காரியத்தில் எந்த தடையும் இல்லாமல் பிள்ளையார் கும்பிடுற பொழுது அந்த காரியம் நிறைவாக முடியும். அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் கூட நாங்கள் பிள்ளையார் பூஜை பண்ணி தான் தொடங்கும். பிள்ளையாருக்கான விஷயம் இருக்குது. மஞ்சளில் பிடிச்சி வைக்கணும், சந்தனத்தை பிடிச்சி வைக்கலாம், சாணியில் பிடிச்சி வைக்கலாம், ஒரு அடையாளம் இருக்க போகும். அது முன்னுக்கு வச்சுட்டு தான் நான் கும்பிடுறோம். இப்படி கும்பிட்ற பொழுது நம்மளோட மனம் அதில் ஒன்று ஒரு பட உருவங்களையும் வைக்கிறாருன்னா மனம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்படி ஒரு இடத்தை குவிச்சு கும்பிட்றதுக்காக. ஆலயம் வந்தாலே குவிக்கிறது, நயம் வந்தால் குவிக்கிறது. ஒரு இடத்தை வந்து சேர்றதுக்கு நயம் ஒன்று பேர். இறைவனுடைய சாநித்தியங்கள் எல்லாம் ஒரு இடத்தை வந்து சேர்வதற்காக இந்த கோயிலை வைத்தார். இப்போ ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும்னு சொல்லுவார். பிள்ளையாருக்கு என்ன விருப்பம்? அவருக்கு பிள்ளையாருக்கு விருப்பம்னு சொல்ற விருப்பம். ஐயா அவருக்கு மோதகம்னா நேரடியான கருத்து. சில சமஸ்கிருதம் சில கருத்து சொன்னாதான் உங்களுக்கு மோதகம்னா நேரடியான கருத்து ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. மோதகம்னா மகிழ்ச்சி. பிள்ளையார கும்பிட்டா என்ன வரும்? மோதம் வரும், மகிழ்ச்சி வரும். பிள்ளையார கும்பிட்டா மோதகம் வரும், மோதகம்னா மகிழ்ச்சி. மோதகம்ன்றதுக்கு டைரக்ட் மீனிங் மகிழ்ச்சி, ஹாப்பினஸ். கோயிலுக்கு வந்து பிள்ளையார கும்பிட்டா மோதகம் வரும்னு சொல்லுவோம். இந்த மோதகம் தான் வரணும் முடியும். கோயிலுக்கு வந்தால் மகிழ்ச்சி வரும், ஹாப்பி வரும். அதை ஹாப்பினஸ் அதை எடுத்து காட்டுறதான் பிள்ளையார். முதா கராத்த மோதகம், எப்பொழுதும் கையில் மகிழ்ச்சியை வைத்துக் கொள்வார். ஆறு பிள்ளையார் தும்பிக்கையில் வச்சுருக்காங்க. என்னத்துக்கு கேட்டால் அடுத்த அந்த ஸ்தோத்திரத்தில் பாடுற சதா விமுக்தி சாதகம். முக்தி என்றா என்ன? முக்தி என்றா என்ன? மேலே போகிறது. எல்லாரும் அப்படிதான் நினைக்கணும். முக்தி என்ன? இப்போ முத்தி இருக்கு பாருங்க. சிப்பியிலேருந்து விடுபட்டு வழியால் வந்து அதுக்கு முத்து வந்து பேர். சிப்பிக்கு இருக்கும் விடுபட்டு வந்தவொடனே முத்து, அதான் முக்தி. ஒரு துன்பத்திலேருந்து விடுபட்ட முக்தி. இப்போ நாங்கள் பிறப்பு போய் வார அதெல்லாம் அந்த முக்தி வேறு. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு முக்தி வேணும். வீட்டில் அப்பாவால் பிள்ளைங்க பிரச்சனைன்னா வீட்டை விட அந்த பிள்ளை கொஞ்சம் தாங்க வழியாக விடணும், அது முக்தி அன்னைக்கு. மனுஷன்லேருந்து புருஷன் தப்பு போனோம்னா அல்ல புருஷன் மனுஷன் தப்பு போகணும்னா இங்கே படிக்கிட்டு போனால் முக்தி. ஒவ்வொரு நாளும் முக்தி போகணும், விமுக்தி. அதான் விமுக்தி என்ன? முக்தி என்ன விடுபடுறது, விமுக்தி எல்லாம் அப்பப்போ எங்களுக்கு வருகிற துன்பத்தை விடுபடுறது. சில பேருக்கு வேலைக்கு போனால் விமுக்தி, வேலையை விட்டு வீட்டில் வரணும்னா அது ஒரு முக்தி. முக்தியான அதுலேருந்து விடுபடுறது, ஏதாவது இடத்துலேருந்து இளைஞர்லேருந்து விடுபடுறது முக்தி. அவர் என்ன சொன்னார்? உதாகராத்த மோதகம் கையில் போ சந்தோஷத்தை வச்சிருப்பார். எப்போ சந்தோஷம் போகுமா எங்களுக்கு வருமானு கேட்டார். விமுக்தி சதா விமுக்தி சாதம். ஒவ்வொரு நாளுமே அந்த துன்பம் வந்து கொண்டு அதை விடுபட்டு போகும். துன்பத்தை விடுபட முடியுமோ? வேதனை செய்யும் துன்பம். இப்போ சதா விமுக்தி ஒவ்வொரு நாளும் துன்பத்தை விடுபட காட்டுகின்றதான ஒரு பாடலை அங்கே பாடி வைத்தார். இதெல்லாம் ஞானிகள் வந்து எங்களுடைய இந்த ஆலய வழிபாட்டை ஒரு எங்களுடைய இயற்கையோடு சம்பந்தப்பட்டு தான் சொல்லியிருப்பார். எங்களோட வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு, உடம்புக்கு, உள்ளத்துக்கு சேர்த்து வச்சு சொல்லுகின்ற ஒரு முறை தான் இந்த கோயில் வழிபாடுகள். இப்போ நான் குட்டி கும்பிட்றதை சொல்லியிருந்தேன். இப்போ அப்பப்போ வரணும் தண்ணி கும்பிட்றதை சொல்லுவேன். இப்போ குட்டி கும்பிட்றதுன்னு நான் தலையோடு நிற்கிறேன். பிள்ளையாருக்கு முக்கியமாக தோப்பு கர்ணம் குட்டி கும்பிட்றது ரெண்டும் அவன் அடையாளம். ஒரு ஸ்லோகம் இருக்க உபனிஷத்துல கேட்டிருப்பீர்கள். பத்திரம் கருணேவில் சுணுயாம தேவா, இந்த காதுகளினால நல்லவற்றை கேட்போமாக. வந்தோடனே கோயில்ல பிள்ளையாருக்கு சில அம்சத்தில் ஒன்று குட்டி கும்பிடுறது. மற்றவற்ற காது என்ன மாதிரியான காது? இல்லை பெரிய காது, யானை காது, சுடகு போன்ற காதுன்னு சொல்லுவார். அதுக்கு சூர்ப கர்ணாயனமான்னு பெயர். சூர்பகர்ணம், சூர்பம்னா சுடகு. சுடகு போன்ற காதையும் சுடகு போன்ற காது,
சுடலை என்ன செய்யும்? புடைக்கு தேவையில்லாத கழிக்கிறது, நல்ல எடுக்கிறதுக்கு அந்த சுடலுக்கு உதவும். அதே மாதிரி தான் அவருடைய காலம். நல்லவற்றை நான் எவரை கேட்டாலும் இது உனக்கு தோதோடு பார்ப்பேன். எனக்கு பெரிய பெரிய நாங்கள் எனக்கு கேட்கலாம், அவர் பார்ப்பேன் காதை ஆடி இது வரைக்கும் தூதாக இருக்குமோ, நான் இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் முடியாத கூப்பிட்டாங்க பார்ப்பேன் காதை. நீ அவருடைய மூஞ்சி எவ்வளோ பிரைம் மினிஸ்டர் எதை கேட்கணும்னு அவருக்கு தெரியும். இது நான் கேட்க காதை ஆடி பார்ப்பேன். நல்லா படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், படையன் ஓடணும் அப்படின்னு கேட்டால் சரி மூளைக்கு சரி வருமானு பார்ப்பேன். இல்லாட்டி தள்ளி விட்டாங்க படிச்சு விட்டு. எங்களுக்கு எது வேண்டத்தக்க அறிவோய் நீ என்ன தேவைன்னு தெரியுமோ அதுக்குள்ளே அந்த போய் கேட்கறதுக்காக முதல்ல வந்தோடனே கோயிலில் நல்ல விஷயத்தை தான் கேட்போம். அது எங்களுக்கு தோதா இல்லையான்னு பார்க்கறது அவர் தான். அல்லது அவர் அப்படி காணிக்கொரு இப்போ ஒருத்தர் போய் கூப்பிட்றான், எனக்கு நல்ல பெரிய வசதி வரவோடு கேட்க இவன் போய் சொல்கிறான் கொடுத்தாங்க கொடுக்காதுன்னு சொல்லுவான் மற்றவன் போய். இப்போ அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போகணும், அது காதை வச்சு கொண்டு இருக்கேன். அதாவது நல்லவற்றை கேட்போம். பத்திரம் கருணேவி காதனாலே நல்லவற்றை கேட்கணும், வாயினாலே நான் நல்லவற்றை கேட்போம். இதைத்தான் கோயிலில் வந்தோடனே குட்டிக்கு முன்னே தோப்பு கரணம் போடுவோம். தோப்பு கரணம் பண்ணது இந்த முன்னே இடக்கையை வச்சு தான் இடக்கையை மேலே வைப்போம். அதான் அதெல்லாம் யூடியூப்ல போட்டு சுப்பபையன் யோகா இடக்கை வந்து ஹார்ட்டோட இருக்கு. அதை வச்சு இந்த இடக்கால பிடிச்சி கொண்டு நுனியை தான் அப்படி போகணும்னு நான் போட்டிருக்கேன். கேட்டால் நாங்கள் என்ன செய்யறதுன்னா எங்களுக்கு சரியான வேகம் தான் இல்லாது. ரோட்டில் ரவிக்கில் நிற்போம், கோயிலில் நிற்க மாட்டோம். கோயிலை கொஞ்சம் வந்துடக்கூடாது பார்ப்போம். அல்லது நாங்கள் போய் ஏதாவது ஃப்ளைட்டுக்கு போய் கொஞ்சம் முன்னாடி நிற்போம், இங்கே கொஞ்சம் நிற்போம். இதில் வந்த உடனேயே இந்த ரெண்டு காலையும் இப்படி இடக்கைக்கு முன்னாடி போய் விளக்கி இருக்கிறது மழையை கொண்டு வடக்கி கொள்ளும். அது ஏன்னா எங்களுடைய உடம்போடு சம்மந்தப்பட்ட சில விஷயம். பிள்ளையாரே யோகாசனத்தோடு சம்மந்தப்பட்ட யோகாசனம் தான் அவருடைய வண்டி அப்படி இருந்தாலும் காலை மடிச்சு ஒரு காலம் மடிச்சு ஒரு காலம் குத்தி கொண்டு இருப்பார். அதெல்லாம் யோகாசனத்தினுடைய அம்சம். ஔவையார் அதை பாடியிருக்கார். அதை பற்றிய விடயங்களை நாளைக்கு நான் சொல்லுகிறேன். பிள்ளையோடு தொடங்கி பெண் முருகன் சிவன் அம்மன் நம்முடைய வழிபாட்டு வரப்புகள் எல்லாவற்றையும் எடுத்தெடுத்து கொள்ளலாம். பிள்ளையாரே நம்ம யோகாசனமாக இருக்காருன்னு நாளைக்கு நான் சொல்லி கணவருக்கு இருக்கிறது கஷ்டமாக இருக்காரு. எல்லாம் பிள்ளையாரா அதை தான் அவங்க காட்டுறேன். யோகாசனமாக இருந்து சோபகரணம் போடு குட்டிக்கு முடியும் எல்லாம் அவனுடைய ஃபிசிக்கல் வயசில் அவனுடைய உடம்பை அதை ஸ்டடி பண்ணி ஸ்டெரிதாக்கி உன்னுடைய நல்ல காரியத்தை சிறப்பாக வெற்றி பெற செய்யும் என்பதை காட்டுவதான ஒரு நிகழ்வு என்பதை கூறி தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களில் சில கதைகளையும் உங்களுடைய புராண கதைகளையும் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கூறலாம் என்று கூறி சோபகரணம் போடுறது குட்டி கும்பிடாத உடம்புகளை நீங்கள் இனி வருங்காலத்தில் உள்ளார்கள் பழகிக் கொள்ளும். குட்டி கும்பிடணும் இடக்கையை வைத்து போட்டு உங்கள் நல்லா கீழே இருந்தால் ரொம்ப போகணும். அதெல்லாம் இப்போ முழங்கால் நோய் நீங்கள் மடித்தெடுப்புனா இந்த முழங்கால் வியாதிகள் வராதுன்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுடைய ஒரு எக்ஸசைஸாக கூடாத எங்களுடைய வழிபாட்டு முதல் தொடங்கப்பட்டது என்று கூறி இங்கே எல்லாம் பொதுவாக நேரங்கள்னா இது தான் வைப்போம். அப்போ முழு அவர் போய் இதெல்லாம் விஷயம் பல விஷயம் சொல்லுவார்கள். உங்களுக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா இங்கே எல்லாம் வெளியால தண்ணீர் பந்தல் சாப்பாடு கடையெல்லாம் போட்டுருக்காங்க. அந்த விசாரித்த ஒரு நன்மை ஒன்று சொன்னாங்க. வெளியேன்னு கேட்டால் இங்கே பிரசாதம்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க. உங்கள் வெளியில் கொஞ்சம் காசு கட்டி தான் போயிடுவோம். அதில் அப்போ தோசைனா வீட்டுன்னு சொன்னாங்க. வீட்டில் சொன்னாங்க என்னென்னு கேட்டால் அந்த கொடுக்குற காசு இந்த கோயிலுக்கு மாத்திரம் இல்லை, அந்த பணத்தை எடுத்தால் ஒரு ஊருக்கு உங்களுக்கு தெரியும். நான் எல்லா கோயிலும் கண்டல் இருக்க அவ்வளோ கோயில்களும் விசேஷங்கள் வருகின்ற கூட ஒரு தொகுதி பணத்தை அந்த இயலாதவர்களுக்கு தாய் நாட்டுக்கு அமைத்து கொண்டு இருக்கிறார். அந்த வகையில் ஒரு செய்தியையும் இங்கே இந்த தொண்டர் சபை இல்லை பாளையமும் சேர்த்து வைக்கிற அந்த சபையில் நான் விசாரித்த பொழுது சொன்னாலும் ஒரு மகிழ்ச்சி அடைந்தோம். அதுக்காக ஒரு பாராட்டுதலும் அவருக்கு என்ன வெளியாக அப்படின்னா மாத்திரமே இல்லை. அவங்க விளக்கி சாப்பிடுவோம் பண்ணி கொண்டு போவோம், சாப்பிடாட்டியும் பண்ணுவாய். ஏன்னா அது ஒரு சேவையாக அவர்கள் செய்கிறார்கள். ஒரு ஆள் சொன்னார், தான் கோயிலுக்கு போகிறது எனக்கு நல்ல விருப்பம். ஏனென்று கேட்டால் திருவிழாவிலேயே நல்ல சாப்பாடு வரும். அப்போ அதுதான் உண்மை. பிரசாதம் பண்ணுறது கோயிலில் வந்தால் பிரசாதம் இரவு நாட்களும் சேர்த்து வருது. ஆகவே அவ்வாறான ஒரு சிறப்பு அம்சம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் அதற்கு ஒரு ஒத்துழைப்பு செய்ததன் மூலமாக ஊழலையும் கவனிக்கின்ற அந்த எண்ணத்தையும் வைத்து இந்த ஆலயத்திலே முதல் முறை கொடியேற்றம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சிகள் நாட்டிலே நாங்கள் சில விஷயங்கள் சொல்ல இருக்கின்றோம். இந்த ஆலயம் மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து இன்னும் கோபுரமெல்லாம் கட்ட வேண்டிய தேவை இருக்குது. இதை படங்களை பார்க்கறதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்காரு. வெளிநாடுகளும் இது கோயிலை பார்த்து வளர்ச்சியாக இருக்கும். நீங்கள் எல்லாம் வந்திருக்கும் அனைவருக்கும் உங்களுடைய சூழல் வைக்க பிரார்த்திக்கிறோம். நம்ம பார்வதி